Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமா தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவரது ராஜினாமாவின் பின்னணி என்ன, அடுத்தது என்ன நடக்கும் என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. நேற்று வரை மாநிலங்களவையை நடத்திவிட்டு அவர் திடீர் ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் கேள்வியை முன்வைக்கிறாங்க. பின்னணியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாகத்தான் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் நேற்று மாலை வரை மாநிலங்களவையை வழிநடத்தி கொண்டிருந்த ஜெகதீப் தங்கர் இரவிலே திடீரென ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவருக்கு உடல்நல குறைவு என்றால் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே தனது முடிவை ஏன் தெரிவிக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த மாநிலங்களவை உறுப்பினரான ஜெயராம் ரமேஷ் நேற்று மாலை 4:30 மணிக்கு மாநிலங்களவை அலுவல் குழு கூட்டம் நடைபெற இருந்தது எனவும் அந்த கூட்டத்துக்கு ஜெகதீப் தங்கர் அழைப்பு விடுத்திருந்த நிலையிலே JP நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பாஜகவின் மூத்த அமைச்சர்கள் யாருமே அந்த கூட்டத்துக்கு வரவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இப்படி அவர்கள் புறக்கணித்ததன் காரணமாகத்தான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார் எனவும் ஜெகதீப் தங்கருக்கும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமீப காலங்களிலே அவருக்கும் பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கும் இடையே கருத்து ஒற்றுமை இல்லை எனவும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த ராஜினாமாவிலே உண்மை என்ன, அவரது உடல் நலக்குறைவு உண்மையான காரணம் அல்ல, வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என அவர்கள் கருதுகிறார்கள். ஜெகதீப் தங்கர் விவசாயிகளுக்கு அரசு கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியது மற்றும் நீதிபதிகள் பணி நீக்க தீர்மானம் தொடர்பான முடிவுகளிலே தீவிரம் காட்டியது ஆகியவை இதற்கான காரணங்களாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஒருபுறம் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்திலே தீ விபத்து சமயத்திலே கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் பிடிபட்டதாக புகார் வந்த நிலையிலே அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பதவி நீக்க தீர்மானம் அளித்திருக்கிறார்கள். அதே போலவே நீதிபதி சேகர் யாதவ் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் பதவி நீக்க தீர்மானம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி சேகர் யாதவ் RSS ஏற்பாடு செய்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசினார் எனவும் இத்தகைய கருத்துக்களை கொண்டவர் எப்படி நீதிபதியாக நீடிக்கலாம் எனவும் கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் ஜெகதீப் தங்கர் நீதிபதிகள் பதவி நீக்க விவகாரத்திலே தீவிரம் காட்டி வருவது பாஜக தலைவர்களுக்கு ஒப்புடையதாக இல்லை எனவும் எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன. ஆகவேதான் இத்தகைய காரணங்களால் அவர் பாஜக தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதன் காரணமாகத்தான் ராஜினாமா செய்திருக்கிறார் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கருதுகிறார்கள். இது குறித்த உண்மை என்ன என்பதை மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே கேள்வியாக எழுப்பவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கணபதி, இப்போ ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவுக்கு பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்ற விஷயங்களை நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யார் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? இப்போ அதனுடைய நடைமுறைகள்லாம் என்னென்னவா இருக்கு? நிச்சயமாக பாஜக தலைமை உடனடியாக இது குறித்து முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவரை பொறுத்தவரை அவர் ராஜினாமா செய்த உடனேயே அந்த கடிதம் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே அது நடைமுறைக்கு வந்துவிடுகிறது. ஆகவே குடியரசுத் தலைவர் அதை ஏற்க வேண்டும் அல்லது அதை நிராகரிப்பாரா என்ற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் குறிப்பிடப்படவில்லை. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான சட்டத்திலே குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் 6 மாதங்களுக்குள் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என இருக்கிறது. ஆனால் குடியரசு தலைவர் துணைத் தலைவரை பொறுத்தவரை எந்த விதமான காலக்கெடுவும் இல்லை. ஆகவே பாஜக தலைமை விரைவிலேயே இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கான உடனடி கட்டாயம் இல்லை என்றாலும் குடியரசு துணைத் தலைவர் இல்லை என்றால் மாநிலங்களவையை வழிநடத்துவது யார்? தற்போதைக்கு
மாநிலங்களவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் வழிநடத்துவார் என்றாலும் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. ஆகவே விரைவிலேயே பாஜக தலைமை இதற்கான முடிவை எடுத்தாக வேண்டும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது மாநில சட்டசபை உறுப்பினர்களும் பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதிலே மாநில சட்டசபைகளுக்கு பங்கு இல்லை. மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த தேர்தலை தேர்தல் ஆணையமே நடத்தும். ஒரே நாளில் தேர்தல் நடத்தி முடிவையும் அறிவித்துவிட முடியும். ஆகவே விரைவிலேயே இது குறித்து பாஜக தலைமை முடிவு செய்யும் எனவும், புதிய குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது பாஜக தலைமையின் முடிவுப்படி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறும் எனவும் கருதப்படுகிறது. புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அவருடைய பதவிக்காலமான 5 ஆண்டுகள் அந்த பதவியிலே இருப்பார். ஜெகதீப் தங்கருடைய பதவிக்காலத்திலே 2 வருடங்கள் மீதம் இருந்தாலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவருக்கு அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் என்பதால் முழு பதவிக்காலமான 5 ஆண்டுகள் வழங்கப்படும். ஆகவே 2025 முதல் 2030 வரை புதிய குடியரசுத் தலைவராக யார் இருக்கப் போகிறார் என்பதை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது பாஜக தலைமை இருக்கிறது. இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் எவ்வாறு எதிரொலிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.